வணக்கம் நேயர்களே, நம்ம மற்றொரு பக்தி வீடியோவோட பார்க்கறதுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ சஞ்சீவன ஆஞ்சநேயர் மகா கும்பாபிஷேக விசேஷம் இப்போ பார்க்க போறோம். அதாவது பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் மேலூர், ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள 37 அடி உயர பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேய சுவாமி சிறுத்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, அந்த ஆஞ்சநேயரை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்ப தொடர்ந்து அதை பற்றி பார்ப்போம். அன்னைக்கு கும்பாபிஷேகம் இருந்துச்சு. அதாவது 25/3/2026 மகா கும்பாபிஷேகம் ரொம்ப விசேஷமா நடந்துச்சு. எங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போனாங்க. இந்த போற படியில பாருங்க, அவங்க உள்ளுக்குள்ளெல்லாம் நாங்க மரியாதை செலுத்தி எங்களை நல்லா அருமையா கொடுத்தாங்க, பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. மிக அருமையா இருந்துச்சு. இதை நம்ம வீடியோவா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு போடுறேன். மேலும் நமக்கு சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். இதை எல்லாருக்கும் அனுப்பிச்சு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுதான் நீங்க பண்றது எங்களுக்கு உபயோகமா இருக்கும். மேலும் உங்களுக்கு சிறந்த வீடியோக்களை நம்ம போட அது உறுதுணையா இருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம். நம்ம சொல்லணும்னா, ராமரோ ஆஞ்சநேயரோ நம்ம சேவிக்கும் போது ஆஞ்சநேய நமக, அப்படி ராமரை சேவிக்கும் போது ராம் என்று நாம் உச்சரித்தாலே போதும். இருந்தாலும் நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று நாம் 3 தடவைகள் ஆஞ்சநேயரையோ ராமபிரானை செவிக்கும் போதோ அவ்வாறு நாம் கூறிக்கொள்ளலாம். தொடர்ந்து அதுக்கும் மேலும் சொல்லணும்னா, ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய திமிகி தன்னோ அனுமத் பிரசோதயாத், ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய திமிகி தன்னோ அனுமத் பிரசோதயாத் என்று நாம் பக்தியோடு ஆஞ்சநேயருக்கு கூறி இந்த ஸ்லோகத்தை நாம் உலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் மேலூரில் இது அமைந்திருப்பது மிகவும் அருமையாக உள்ளது. ஆஞ்சநேயர் அங்கு போகும்போது நீங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். கோவில் சுற்றி ராமர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, இன்னும் 2 சன்னதிகள் இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் இருக்குது 4 சக்கரங்கள் தேர் இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரி வடிவமைச்சு அருமையா கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க இது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நாங்க போய் இன்னும் நல்லா சொல்லணும்னா, அந்த கோயில் ட்ரஸ்ட்ல வச்சு இந்த மாதிரி அந்த ஹோமகுண்டம் இதெல்லாம் அழகா நடத்தி கோயிலை ரொம்ப ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கும் போது ஒரு ஸ்லோகம், இன்னொரு அழகான ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை மேற்கூறிய ஸ்லோகத்தை சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, கூர்மை, உடல் பலம், புகழ், தைரியம், பயமின்மை, ஆரோக்கியம், சோம்பலற்ற நிலை மற்றும் வாக்கு சாதத்தியம் ஆகிய அனைத்தும் நமக்கு சித்திக்கும் என்பது ஐதீகம். கூறுவது என்றால், ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில்தான் கம்பன், அதாவது தாயாத்திரத்தின் முன்தான் அரங்கேற்றினார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. நன்மையும் செல்வமும் நாளும் நன்மை, செம்மையும் பாவமும் தெரிந்து தெரியுமே, ஜென்மமும் மரணமும் என்று தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் ராமா என்று ஒரு தடவை கூறும்போதில் ராம் என்று நாம் கூறினாலே போதும், நல்ல பயன்களை தரும். ராமன் என்ற 2 எழுத்தை நாம் உச்சரித்தால் நமக்கு நாள்தோறும் நன்மையும் செல்வமும் பெருகும். நம்மை சூழ்ந்துள்ள தீமைகளும் பாவங்களும் சிதைந்து போகும். பிறப்பு, இறப்பு மற்றும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய ராமநாமமே சிறந்த வழி. இம்மையிலேயே நமக்கு நற்பலன் கிடைக்கும் என்று கூறி நாம் விடைபெறுகிறோம்.